வணக்கம் பிள்ளை. நாங்க இன்னைக்கான வகுப்பு ஆரம்பிப்போம். வாய்ஸ் நல்லா கேக்குதா? கிளியரா இருக்குல்ல? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா பிள்ளை? ஒரு ஆள். Sir, clear, sir. ஓகே. ஓ சார் கிளியர். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓம் சார் கிளியர் இருக்கு. இன்னைக்கு நாங்க 14வது வினாவை ஓகே ஓகே 14வது வினாவை இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். 14 பார்க்கணும், 13 பார்த்துட்டோம். இலக்கண போலி மருவு மங்களம் இலக்கணம் உடையது பார்த்துட்டோம். சோ 14 15 வினாவை வேகமா செய்ய பிள்ளை. இந்த ரெண்டு வினாவை மட்டும் செய்யும். ஒரு நிமிடம் தாரேன், இந்த ரெண்டு வினாவும் செய்யுங்க. சவுண்ட் ஸ்ட்ரக் ஆனா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளைகள், நான் பார்க்குறேன். சார் விலங்குல இப்ப விளங்குதா? ஓகே, கிளியரா? அப்ப சார் இது எத்தனை வருஷம் பேப்பர்? பிள்ளைகள் இது வந்து மாடல் பேப்பர் போகுது. உங்களுக்கு பாஸ் பேப்பர் வினா நடக்கும். ஸோ மாறி மாறி தான் நடக்கும். இது மாடல் பேப்பர். ஓம் ஓகே, இந்த ரெண்டு வினா மட்டும் பார்த்துக்கொள்வோம் முதலாவது, அதுக்கப்புறம் செஞ்சுட்டு பார்ப்போம். புலவர் அந்தனர் முதலானோருக்கு அரசனால் இலவசமாக வழங்கப்படும் நிலம் என்னன்னு கேட்கிறான் பிள்ளைகள். எது பிள்ளைகள் சரியானது? சரியான விடை நிபந்தம். நிபந்தம். ஓகேவா? நிபந்தத்துக்கும் மானியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. புலவர் அந்தனர் முதலானோருக்கு அரசனால் இலவசமாக வழங்கப்படும் நிலம் வந்து நிபந்தம். மானியம் அப்படிங்கிறது அரசர் தங்களுடைய கீழ்ப்பட்டோருக்கு சன்மானமாக வழங்கப்படுறதுதான் மானியம். ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். நிபந்தம் இதுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சோ சன்மானமாக வழங்கப்படுறதுதான், இந்த சன்மானம் வழங்கப்படுகின்ற நிலத்தை நாங்க மானியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சோ எங்களுக்கு நிபந்தம் அப்படிங்கிற விட போட்டிருந்தா சரி. உறுதி அப்படிங்கிறது ரெண்டு பொருள்படும். உண்டு, நாங்க எங்களுடைய மன உறுதி அப்படிங்கிற ஒரு பொருளையும் இருக்கு. அடுத்து உறுதிங்கிறது நாங்க அந்த நிலத்துக்காக வைத்திருக்கிற ஒரு பட்டா என்று சொல்லுவோம், ஒரு ஒரு பத்திரம், அதாவது உறுதி என்று சொல்லுவோம். காணி என்று சொல்றது எங்களுக்கு நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆகவே இந்த இடத்துல நிபந்தம் என்று சொல்றது பெரும்பாலும் இது எங்க இடம்பெறும் அப்படின்னா பிள்ளைகள், தொடர்மொழி கூறுமொழி அப்படிங்கிற நான் ஒன்று சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு. புக்ல 400க்கு மேற்பட்ட தொடர்மொழி கூறுமொழி இருக்கு, கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இதுல வித்தியாசம் ஒவ்வொன்று இருக்கிறது. முழுமையாக இல்லை, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொடர்மொழி கூறுமொழிகள் இருக்கு பிள்ளைகள். 1000க்கும் மேல இருக்குது. அதுல நான் 400 தான் கொடுத்திருக்கிறேன். அப்ப இன்னும் எவ்வளவு தேடணும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சில விடயங்கள் தான் நான் கொடுத்திருக்கிறேன், முழுமையாக கொடுக்கே இல்லை. 400 தான் கொடுக்க வேண்டிச்சு. ஸோ 200 பக்கம் புக் மேக்சிமம் அப்படிங்கிறதுனால எங்களால அதுக்கு மேல கொடுக்க முடியல என்னால. ஸோ அதுக்கு மேற்பட்டதை நான் வந்து உங்களுக்கு தேவைண்டா பிடிஎஃபா சென்ட் பண்றேன் பிறகு. ஓகே, அடுத்து இலையும் பழுப்பும் எங்கும் உண்டு எனும் பழமொழியின் கருத்து. அதே போல ஒத்த பழமொழி ஒன்று இங்க இருக்குது. இலையும் பழுப்பும் எங்குண்டு என்ற பழமொழியுடைய கருத்துக்கு ஒத்த இன்னொரு பழமொழி இருக்கு. எது பிள்ளைகள்? இப்ப நான் பேசுறது கிளியரா விளங்குதா? சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுது இல்லி? தேஜஸ் விளங்குதா நான் பேசுறது? ஒரு ஆள் கொஞ்சம் சொல்லலாம். ஜூம் அப்டேட் ஆகிச்சு பிள்ளைகள், கொஞ்சம் கட் ஆகுது ஜூம். ஓகே, இது ஓகே தானே? 14வதுக்கு வந்து நிபந்தம் அப்படிங்கிறது தான் சரியான விட. மானியம் அப்படிங்கிறது அரசர்கள் தமக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சன்மானமாக கொடுக்கிற நிலத்தை வந்து நாங்க மானியம் என்று சொல்லுவோம். உறுதி அப்படிங்கிறது ரெண்டு பொருள் பட வரக்கூடியது, அது வராது. காணிங்கிறது எங்களுக்கு நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகே, அடுத்து இலையும் பழுப்பும் எங்கும் உண்டு எனும் பழமொழியினுடைய கருத்து ஒத்த கருத்துடைய இன்னொரு பழமொழி இருக்கு பிள்ளைகள். எது பிள்ளைகள் அது? வீட்டுக்கு வீடு
வாசப்படி. வெரி குட். வீட்டுக்கு வீடு வாசப்படி, இலையும் பழுப்பும் எல்லா இடங்கள்லயுமே ஒரு விடயம் நடக்கிறது அப்படின்னா அது இலையும் பழுப்பும் இங்கும் உண்டு, வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்றது. ஊரோடு ஒத்துவாளுங்கிறதுக்கு என்ன பொருள் வரும் பிள்ளைகள்? ஊரோடு ஒத்துவாள், ஊரோடு ஒத்துவாள் இல்ல, தெரியல. ஒற்றுமையா சார்? ஒற்றுமை. வெரி குட்பா. ஒற்றுமையை குறிக்கக்கூடிய சொல் ஒற்றுமை. பிள்ளைகள் ஸ்டக்கான கொஞ்சம் சொல்லுங்க, நான் நெட்வொர்க்கை மாத்துறேன். கொஞ்சம் ஸ்டக் ஆனிச்சுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் வைஃபை ஆஃப் பண்ணிட்டு ஆக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். கிளியரா இருக்கு தானே இப்போ? சார் நீங்க பேசுற ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் இது பண்றேன். ஓகே, இப்ப கிளியரா? இப்போ கிளியரா பிள்ளைகள்? ஆம் சார். ஓகே அம்மா, ஓகே ஓ சார். ஓகே அம்மா, சாரி, இந்த வைஃபைல ஏதோ பிரச்சனைம்மா. ஓகே, அடுத்து ஊரோடு ஒத்துவாள் அப்படிங்கிறது ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அடுத்து உருட்டும் புரட்டும் ஒடுக்கும் சிறப்பை என்று சொல்றதுக்கான ஒரு கருத்து என்ன பிள்ளை? உருட்டும் புரட்டும்ங்கிறது உண்மைக்கு புறம்பாக ஒரு செயலை செய்தல். உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்திய திருத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுதான் நாங்க அந்த உருட்டும் புரட்டும் ஒழிக்கும் சிறப்பை அப்படின்னு சொல்ற ஒரு சொல். அடுத்து இறக்க போனாலும் சிறக்கப்போ. இறத்தல் என்றால் என்ன பிள்ளைகள்? இந்த இறத்தல் இறப்பு இறப்பு திறத்தல் பிச்சை எடுக்கிறது. அப்ப இறக்க போனாலும் சிறக்க போண்டா என்ன செய்யணும்? நாங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சிறப்பாக இருக்கணும். நாங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தாலும் கூட நாங்க சிறப்பாக வாழணும். ஆகவே வறுமையிலும் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறதுதான் இறக்க போனாலும் சிறக்கப்போ அப்படிங்கிற பழமொழி. சோ பழமொழிகளுக்கு ஒவ்வொரு வருடம் 2 பழமொழிகள் வரும். அது கொஞ்சம் கூடுதலா பொருளை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்து 16ல இருந்து 20 வரைக்குமான வினாக்களை வேகமா செய்யுங்க. நான் அடுத்து பார்ப்போம். 16ல இருந்து 20 வரைக்கும். சரியா 3 நிமிடம் தரம் பிள்ளைகள். 9, 13, 9, 16 மட்டும். செஞ்சுட்டவங்க என்ரைஸ் பண்ணுங்க, பாப்போம். செஞ்சுட்டு வர சொன்னேன்னு உங்களுக்கு 20 வரைக்கும் நினைக்கிறேன். ஓகே, 2, 5 செஞ்சுட்டு வர சொன்னேன். ஓகே, 16வது வினா. எதை செய்தாலும் அதற்கு கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்றதுக்கான பழமொழி எது பிள்ளைகள்? ஆற்றில் போட்டாலும் மலர்ந்து வெரி குட். எதை செஞ்சாலும் நாங்க கணக்கு வச்சுக்கோ. ஆற்றில போடுறேன்னு சொல்லி எல்லா சொல்லியும் கொண்டு போய் போட்டுட்டான் என்று சொல்லி எல்லாம் சொல்றோம். ஆற்றில போடுறது இருந்தாலும் நாங்க அளவோட சரியா பார்த்து போடணும். அடுத்து உண்ணா சொத்து மண்ணா போகும் என்று சொல்றதுக்கான பொருள் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன விளங்குது? உண்ணா சொத்து மண்ணா போகும், சொத்தை பயன்படாட்டி சொத்து மண்ணா போகும். வெரி குட். ஈயாத பொருள் என்ன செய்யும்? அழிஞ்சு போகும். ஈயாத பொருள், பிறருக்கு கொடுக்காத பொருள் அழியும் என்று சொல்ற பொருள். வெரி. அடுத்து புத்திமான் பலவான் என்று சொல்றதுக்கான புத்திமான் பலவான் என்று சொல்றதுக்கான பொருள் அறிவாளியாக இருப்பவன் பலம் மிகுந்தவனாக இருப்பான். ஓகேவா? அறிவாளியாக இருப்பவன் பலம் மிகுந்தவனாக இருப்பான் என்று சொல்ற பொருள். நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுல எருமை வாங்கும் முன் நெய்க்கு விலை பேசாத என்று சொல்றது என்ன பிள்ளை? பேராசை. ஓகே, பேராசை. ஒரு செயலை நாங்க தொடங்குறதுக்கு முன்னாடியே அதனுடைய பலனை பத்தி நாங்க யோசிச்சு கொண்டே இருக்குது. ஏதும் கிடைக்காது, ஏன்னா எங்களுக்கு கிடைக்காது. ஒரு செயலை நான் ஸ்டார்டே பண்ணல, அதனுடைய பலனை பத்தி நாங்க கனவு கொண்டிருந்தா ஒன்றும் கிடைக்காது என்று சொல்றதான் அந்த எருமை வாங்கும் முன் நெய்க்கு விளைப்பாது. இன்றைக்கு இது அப்படியே மாறிடுச்சு பிள்ளைகள்.
இன்னைக்கு நாங்க ஒரு பிசினஸ் செய்யறோம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றப்போ எங்களுக்கான லாபம் எவ்வளவு வரப்போகுது, அதுக்கான நட்டம் எவ்வளவு வரப்போகுது, அதுக்கானது எல்லாம் நாங்க இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு அது மாறிடுச்சு. ஏன்னா லாபம் எவ்வளவு வரப்போகுது, இது லாபம் தெரிஞ்சாதான் எங்களுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கும். ஏன்னா நாங்க எப்படி அதுக்கானதை மேற்கொள்ளலாம்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு பிசினஸ்ல மாறிடுச்சு. இது ஆரம்ப காலத்துல இப்ப எருமை வாங்கும் முன் விலைக்கு இணைக்கு விலை பேசாதுங்கிறது கொஞ்சம் ஆரம்ப காலத்துல, இன்னைக்கு அது மாறிடுச்சு. பின்வருவனற்றில் இரட்டை கிளவி அல்லாதது. எடி எடி எடு எடு அப்ப எடி எடி என்ற என்னது அது? அடுக்கு தொடர். ஓகே அடுக்கு தொடர். ஓகே, நான் கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்கு அதை விளங்கப்படுத்திடுறேன் பிள்ளைகள். தொடர்கள் என்று சொல்ல பகுதியில 5 விடயங்கள் இருக்கு. யாருக்கு தெரியும் பிள்ளைகள்? தொடர்கள் 5 வகைப்படும். இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கு தொடர், இன்னும் உண்டு உவமை. உவமை தொடர். வெரி குட் பா, உவமை தொடர். வெரி குட். இரட்டை கிளவி கொஞ்சம் நான் வேகமாக இந்த பகுதியில கொஞ்சம் விளங்கப்படுத்திடுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு இதெல்லாம் விளங்கப்படுத்திடுறேன் பிள்ளைகள். தொடர்கள் சம்பந்தமா ஒரு சொல் 2 முறை வரும், ஆனால் தனியாக பிரிக்கின்ற பொழுது அதுக்கான பொருள் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அதை நாங்கள் இரட்டை கிளவி என்று சொல்லுவோம். சோ கீழே எங்களுக்கு கடகட கடுகடு கடகன் என்றெல்லாம் தெரியும். இது ஏற்கனவே நாங்கள் தெரிஞ்சிருப்போம். இரண்டாவது விடயம், நாங்கள் இணைமொழியை வச்சுட்டு அடுக்கு தொடருக்கு போயிருப்போம். கொஞ்சம் வேகமா சொல்லித்தாரன். அடுக்கு தொடருங்கிறது பிள்ளைகள் 2 சொல், ஒரு சொல் 2 முறை வரும். பட் 2ஆ பிரிக்கிறப்ப பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். 2ஆ பிரிக்கிறப்ப கடகட என்று சொல்றோம். இந்த கடகட என்று சொல்ற சொல்ல 2ஆ பிரிக்கிறப்ப கட என்று வண்டி ஓடியது என்று சொல்லலாம், பொருள் காண முடியாது. ஆனால் கதறி கதறி அழுதான் என்று சொல்றதுக்கு கதறி அழுதான் என்று சொன்னாலும் பொருள் காணலாம். கடகட என்று சொல்றதுக்கு அங்க எங்களுக்கு 2ஆ பிரிச்சு பொருள் காண முடியாது. 2ஆ பிரிச்சு பொருள் காண முடிகிறது எல்லாம் அடுக்கு தொடர்தான். அது வினையா இருக்கலாம், பெயரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கீழே கீழே, சுட சுட, பார்த்து பார்த்து, பாடி பாடி, வா வா, போ போ, நட நட, இரு இரு. நாங்க வீட்டுல கூப்பிடுவோம், அம்மா அம்மா இங்க கொஞ்சம் வாங்க, அப்பா அப்பா, பாட்டு பாட்டு, ஐயோ நாய் நாய் சொல்லுவோம் இல்ல. பயந்து பயப்படுற டைம்ல மட்டும் ஐயோ நாய் 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 என்று சொல்லி 3 முறை 4 முறையும் சொல்லுவோம். சோ இந்த இடத்துல இரட்டை கிளவி அடுக்கு தொடர் 3 முறைக்கும் பயன்படுத்தப்படும். 3 முறைக்கு மேலே நாங்க பயன்படுத்துவோம். அதுவும் அடுக்கு தொடர் தான். ஐயோ ஐயோ என்று சொல்லி நாங்க சொல்றப்ப 2 3 முறைக்கு நாங்க பயன்படுத்துவோம். ஆபத்து காலப்பகுதியில மட்டும். இது எல்லாம் அடுக்கு தொடர் தான். பாம்பு என்று சொன்னா ஐயோ பாம்பு 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 என்று சொல்றோம். என்ன, அப்ப இப்படி ஒரு சொல்ல 2 முறை சொல்லி அந்த சொல்லுக்கு பொருள் இருக்குது என்று சொன்னால் அது அடுக்கு தொடர். கிளியரா பிள்ளை எல்லாருக்கும்? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகேம்மா, வெரி குட். ஓகே, அடுக்கடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்னா பிள்ளைகள், ஒரு சொல் 2 முறை வரும், ஆனால் முதலாவது சொல் மட்டும் மாறி இருக்கும். சரியா? இப்போ இங்க சொல்ற ஒரு நான் தனித்தனியாக நடந்து சென்றேன் அப்படின்னு சொல்றது குறைவு. நான் தனித்தனியாக நடந்து சென்றேன். சோ எப்படி சொல்லுவோம் பிள்ளைகள்? தனி அப்படிங்கிறது இப்போ தன்னந்தனி. வெரி குட்மா. தனி அப்படிங்கிறது பிள்ளைகள் அடுக்கு தொடர் தான். தனிங்கிறது அடுக்கு தொடர் தான். பட் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தனி என்று சொல்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தனி தன்னந்தனி என்று சொல்லி மாறிடுச்சு என்று சொன்ன விகாரப்படும். அடுக்கடுக்கு தொடர்ல முதல் சொல் என்ன செய்யும்? விகாரப்பட்டிருந்தால் அது அடுக்கடுக்கு தொடர். அடுக்கு இடுக்கு தொடர். ஏன்னா தாவி தாவி அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு? தாவி தாவி வந்தேன் அப்படிங்கிறத நான் தத்தி தாவி வந்தேன். என்ன, பசேல் பசேல் என வயல் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவோம். பச்சை பசேல் என வயல் இருந்தது. இந்த பின்னாடி வரக்கூடியதுதான் அடுக்கு தொடர் வரும். நெடிய, தனி, தாவி, பசேல். அதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் மாற்றம் அடையும். அப்படி வந்தா மட்டும்தான் அது அடுக்கு தொடர். பெரிய பெரிய பிள்ளைகள் பெண்ணம்பெரிய, சிறிய சிறிய, சின்னஞ்சிறிய, கரிய கரிய, கண்ணங்கரிய, வெளேர் வெளேர், என்ன சார்? வெளேர் வெளேர், வெளேர் வெளேர் சார் விலங்குல அப்படி வெளேர் வெளேர் என்று சொல்லுவோம். வெளேர் வெளிர் அல்லது வெளியர் என்று சொல்லுவோம். வெளிர் வெளிர், வெள்ளை வெளியர் என்று சொல்லுவோம். இத பாருங்க, வெள்ளையர் என்று சொல்றது வெள்ளை வெளை. தெளிந்து தெளிந்து, தெல்ல தெளிந்து, நடுங்கி நடுங்கி, நடு நடுங்கி, நடு நடு, நட்ட நடு, குறுகி குறுகி, கூனி குறுகி, 3 3 மும்மூன்று, 4 4 நன்னாங்கு. விளங்குனிச்சா? இது எல்லாமே அடுக்கடுக்கு தொடர்தான். இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, குட்.
உவமை தொடர் அப்படிங்கிறது எங்களுக்கு இதுல இருக்கு பிள்ளைகள். உவமை தொடர் ஒரு வினா வருது எங்களுக்கு. இந்த பார்ட் 1 பகுதியில மொழிவள பகுதி இருக்குதானே பிள்ளைகள், இந்த மொழிவள பகுதியில தொடர்கள்ல இருந்து 3 வினாக்களுக்குள்ள வரலாம். ஒன்று தொடர்கள்ல இருந்து ஒரு கட்டாயமான விடல் என்ன, ஊமை தொடர்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு வினா வரும். அதே போல இரட்டைகளவு, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், இந்த 4 பகுதியில இருந்தும் உங்களுக்கு ஏதாவது 1 அல்லது 2 வினாக்கள் வந்துடும். ஆக எங்களுக்கு இந்த பகுதி மிக மிக முக்கியம். இதை பார்த்துக் கொள்ளுங்க. இங்க போல என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும், நகமும் சதையும் போல. சோ இந்த இடத்துல ஏன் இது உவமை தொடராக இருக்குன்னா, நகம் போல சதை அப்படின்னா அது உவமை, நகம் போன்ற சதைன்னா அது உவமை. ஆனால் நகமும் சதையும் போல என்று சொல்லி போல இறுதியாக முடிஞ்சிருந்தா அது தொடராக மாறும், உவமை தொடர். மலரும் மனம் போல, உருதாய் வயிற்று பிள்ளை போல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. போல இடையில வந்திருந்தா அது உவமை, அந்த போல இறுதியாக வந்திருந்தா அது உவமை தொடராக மாறி இருக்கும். சோ இது நகமும் சதையும் போல என்று சொல்றதுக்கு நாங்க என்ன சொல்ல, ஒட்டி உறவாக இருத்தல். நகம் போன்ற சதைனா, நகம் போன்ற சதைனா என்ன பிள்ளைகள் அர்த்தம், கொஞ்சம் இறுக்கமான தன்மை அந்த சதை, ஏன்னா அப்படி அது அது மாறிடும். மலர் போன்ற மனம் வராது, அப்படி வராது, இடையில வராது. இலைமறை போல காய் வராது. பட் இப்படி இந்த போல என்பது இறுதியாக வந்தா மட்டும்தான் தொடராக வரும். உவமைக்கும் தொடருக்கும் வித்தியாசம் இருந்துச்சு பிள்ளைகள். உவமை அணிக்கும் உவமை தொடருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிளியரா? ஓகே. இப்போ நாங்க போவோம் இணைமொழிக்கு. ஏன்னா இணைமொழிகள் தான் கொஞ்சம் நாங்க கூடுதலா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம். இணைமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கருத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இருவேறுபட்ட சொற்கள் வரும். ஒரு கருத்து இருக்கும், பட் 2 கருத்துக்களை இருவேறுபட்ட சொற்கள். இரட்டை கிளவிலையும் சரி, இணைமொழியிலையும் சரி, இரட்டை கிளவியும் சரி, அடுக்கு தொடரையும் சொல்லி ஒரே சொல் 2 முறை வரும், அது அடுக்கு தொடர். அடுக்கடுக்கு தொடர் அப்படிங்கிறது ஒரே சொல் 2 முறை வரும், முன்னாடி உள்ள சொல் மட்டும் மாறும். இதெல்லாம் ஓகே. பட் இரு வேறுபட்ட சொற்கள் ஒரே சொல்ல இணைக்குது அப்படின்னா இணைமொழி என்று சொல்லுவோம். இணைந்த மொழிகள். மொழி என்றா பிள்ளைகள் சொல் என்ற அர்த்தம். இணைமொழி என்றால் இணைந்த இருவேறுபட்ட சொற்கள் என்ற அர்த்தம். அதனாலதான் இணைமொழி. மொழி என்று சொல்றதுக்கான இன்னொரு பொருள் சொல் என்ற அர்த்தம். ஓகேவா? இணைமொழி என்று சொல்றது இணைந்த இருவேறுபட்ட சொற்கள் என்பதால் இது இணைமொழி. கிளியர் நினைக்கிறேன். இரு சொற்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கருத்தை வலியுறுத்துவது இணைமொழி என்று சொல்லப்படும். சோ இணைமொழியினுடைய சில பண்புகள் பார்த்தோம் அப்படின்னா, இவை ஒரு பொருள் குறித்தனவாகவும் எதிர்பொருள் குறித்தனவாகவும் பெரும்பாலாக அமையும். அதாவது ஒத்த கருத்துடைய 2 சொற்கள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்திருக்கும், எதிர்கருத்துடைய இன்னும் 2 பேர்பட்ட சொற்கள் ஒன்றால் ஒன்று இணைஞ்சிருக்கும். சோ இப்படிப்பட்ட சொற்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், இணைமொழி என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஒலிகுறிப்பு சொற்கள் சில இணைஞ்சிருக்கும். இப்ப பார்ப்போம் ஒத்த கருத்துடைய சொற்கள். அரை என்றாலும் பாதிதான், குறை என்றாலும் பாதிதான். அரை குறை அப்படிங்கிறது முழுமையற்ற நிலையை விளக்குறதுக்காக, ஒரு கருத்தை விளக்குறதுக்காக ஒத்த கருத்துடைய சொற்கள் அருமை, பெருமை, நல்ல குணம், அக்கம் பக்கம், இன்னார் இனியார், உற்றார் உறவினர், ஏழை எளியவர், கள்ளம் கபடம், கண்ணும் கருத்தும், பட்டம் பதவி, சாக்கு போக்கு. சோ இப்படி ஒத்த கருத்துடைய சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு வருது என்று சொன்னால் அதை நாங்க இணைமொழிகள். ஒத்த கருத்துடைய இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு கேட்பாங்க எப்படின்னா, ஒத்த கருத்து இணைந்த இணைமொழியில இல்லாதது எது அப்படின்னு கேள்வி வரும். இப்ப புதுசா இப்ப 2022 பேர் இப்படிதான் கேட்கிறாங்க, கொஞ்சம் கடினமா கேட்கிறாங்க இணைமொழி வந்தா. இதே பாருங்க, எதிர்கருத்துடையது எங்களுக்கு லேசு. எப்படி? மேலே கீழே, அல்லும் பகலும், அங்கும் இங்கும், அடி முடி. சோ எதிர்கருத்து என்ன, மேலே எல்லாம் ஒத்த கருத்துடைய சொற்கள் பக்கத்து பக்கத்துல வரும். இங்கே எதிர்கருத்துடைய அல்லெண்டா அல்லும் என்றால் பகலும், மேலேண்டா கீழே, என்ன மேடு என்றால் பள்ளம், மேடு பள்ளம், ஏற்ற இறக்கம், ஆதி அந்தம், இன்பம் என்றால் இக்மா. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க இக்மா. இல்மாவா? ஓகேம்மா, தேங்க்யூ. இன்பம் துன்பம், எலும்பும் தோலும், ஏற்ற இறக்கம். இப்போ ஒரு சில நேரத்துல எலும்பும் தோலும் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஒத்த கருத்துடைய மாதிரியும் சொல்லியிருந்தாங்க போன வருடம். இதை கொஞ்சம் நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எலும்பும் தோலும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது, உடலுடைய உறுப்பை ஒட்டி பிறந்ததுனால அப்படின்றலாம் சொல்லி இப்ப கடந்த வருடத்துல சில பிரச்சனைகள் போனுச்சு. சோ இதை மட்டும் நீங்க நீக்கிக் கொள்ளுங்க. இதை மட்டும் நாங்க தெளிவில்லாம இருக்கு, இன்னும் யாருக்கும் தெளிவில்லாம இருக்கு எலும்பும் தோலும். பட் நான் உங்களுக்கு கண்டிப்பா எதிர்காலத்துல தான் வச்சிருக்கிறேன். என்னுடைய அறிவுக்கேற்ப எலும்பு வேற தோல் வேற அப்படிங்கிறதுனாலதான். பட் ஏற்ற இறக்கம், கனவு நனவு, குன்றும் குழியும் அப்படின்னு சொல்றது. இது இல்லாம சில ஓசை நயம் மிக்க சொற்கள் என்று சொல்லுவோம். ஓசை நயம், ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம். இல்ல, நாங்க ரைமிங்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளை? ரைமிங் படத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைமிங், அந்த ரைமிங் வேர்ட்ஸை இணைமொழின்னு சொல்லுவோம். அமளி துமளி. அமளி துமளி என்னன்னு தெரியுமா பிள்ளை?
அமளி துமளி பாட்டோண்டு கேள்விப்பட்டீங்களா? ஓ சார். என்ன பாட்டு? அமளி துமளி என்ற சபலி என்று சொல்லி. இந்த அமளி துமளிக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு பிள்ளைகள். அமளி துமளிங்கிறது சண்டை சச்சரவு, ஒரு சத்தமாக இருக்கும். அந்த அந்த இடத்துல என்ன இப்ப ஒரு அமளி துமளி கேட்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சம் சச்சரவான, சண்டை சச்சரவான, கொஞ்சம் குழப்பமான இல்லை. அதான் அமளி துமளி. அந்தி சந்தி அகட விகடம் கண்ணீரும் கம்பளையுமா இருக்காதீங்கப்பான்னு சொல்லும். கண்ணீரும் கம்பளையும் காரசாரம் கோணல் மாணல் சாடை மாடை சூது வாது வீர தீரா. சோ இதெல்லாமே ஏதோ ஒரு ஒரு ஒலிகுறிப்பு சொல், ஒரு ரைமிங் வேர்ட்ஸாக வந்த சில சொற்கள். இதை நாங்கள் இணைமொழி சொல்லுவோம். சோ இப்படி 3 வகைப்படும் இந்த இணைமொழிகள். இப்போ இந்த தொடர்கள் அப்படிங்கிறது கிளியரா பிள்ளை? தொடர்கள் கிளியரா எல்லாருக்கும்? இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், ஓமை தொடர். ஓகே குட். பிள்ளைகள் உங்களுக்கு ஓகே தானே? இப்படி பேப்பர் கிளாஸ் தான், இப்படிதான் நான் செய்வேன் பிள்ளைகள். இப்படிதான் நான் ஃபுல்லாவே பேப்பர் கிளாஸ் செய்வேன். முதலாவது பாடப்பகுதி விளக்கப்படுத்திடுவேன், அதுக்கப்புறம் தான் நாங்க செய்ய இயலும். ஓகேவா? சோ கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எங்களுக்கு ஒரு 2 அல்லது 3 பேப்பர் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏனென்றால் புது புது வினாக்கள் வரப்ப முழுமையாக இலக்கண பகுதியில நீங்க படிக்கணும். சோ படிப்பிப்பேன் அந்த விடயங்கள்ல கொஞ்சம் டைம் எடுப்பேன். அடுத்து 3வது பேப்பருக்கு பிறகு 4, 5, 6, 7 எல்லாம் நாங்க கொஞ்சம் வேகமாக விடைகளை மார்க் பண்றது கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டு போயிடும். ஓகேவா? ஓகே. அப்போ இது பார்த்துட்டோம் பிள்ளை. நகமும் சதையும் போல. ஓகே, இது எதை குறிக்கக்கூடியது பிள்ளை? 18வது வினா. நகமும் சதையும் போல என்னும் உவமை தொடருக்கு ஒவ்வாத உவமை தொடர். அரிசியும் கல்லும் போல. இது மட்டும்தான் ஒவ்வாது. பிரிக்க முடியும், அது ரெண்டையும் பிரிச்சு சொல்ல முடியும், அரிசியும் கல்லையும். ஆனா மணியையும் ஒளியையும் பிரிக்க முடியாது. கரும்பையிலிருந்து அதுல சுவையை பிரிக்க முடியாது. கண்ணும் இளமையும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு அதை பிரிக்க முடியாது. ஆகவே சாரி, இளமை என்று கண்ணும் இமையும், கண்ணும் இமையும் எங்களுக்கு அதுல இருந்து பிரிக்க முடியாது. இதெல்லாம் பிரிக்க முடியாது. அரிசிகள்ல மட்டும் நாங்க பிரிச்சு கொள்ள முடியும். அதான் இதுக்கான பொருள். ஓகே, 19வது வினா வந்திருப்போம். செஞ்சிட்டீங்களா? 19 இந்த 5க்கு எத்தனை எடுக்கிறீங்கன்னு பாருங்க. சோ மொத்தமா 5ல இருந்து 15, 20 வரைக்கும் எத்தனை புள்ளி எடுக்கிறீங்கன்னு இப்ப நான் கவுண்ட் பண்ண போறோம். நீங்க செஞ்சிருந்தா மட்டும்தான் இதுக்கான பலனை நான் சொல்ல முடியும். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்ல முடியும். மிகுந்த எதிர்பார்ப்பு எனும் பொருளை தரக்கூடிய அருஞ்சொற்றொடர். சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாடமாக்கிதான் ஆகணும். அருஞ்சொற்றொடர் பிள்ளைகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அருஞ்சொற்றொடர் கொஞ்சம் கொடுத்திருக்கிறேன், கொஞ்சம் பாருங்க இவ்வளவு இருக்குது என்று சொல்லி. இந்த புத்தகத்தை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். முடிஞ்ச மட்டும் பேப்பர் கிளாஸ்க்கு வாரவங்க பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. மத்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு டியூட்லயே இதெல்லாம் வந்துடும். இங்க பாருங்க, அருஞ்சொற்கள், அருஞ்சொற்றொடர்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். அருஞ்சொற்கள் அழகியல், அணுஜுலியல், அறிவியல், ஆக்கப்பூர்வம், ஆணைக்குள், இதெல்லாம் அருஞ்சொற்கள் என்று சொல்லுவாங்க. அருஞ்சொற்றொடர்கள் அப்படிங்கிறது இங்க பாருங்க, அகமும் முகமும் மலர்ந்து அச்சமில்லா சிநேகம் மணிவன் அணிந்து புனைவன புனைந்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏராளமான விடயங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். மேலும் சில விடயங்களும் கொடுத்திருக்க. அறியாமை என்பதை கொடிய விரோதி. அதாவது நாங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டில்லை, பட் இதை கொஞ்சம் கேட்கிறப்ப ஏதோ ஒரு வித்தியாசம் சரிதா, கேட்க முடியாத சில சொற்கள் அருஞ்சொற்றொடர்களாக, அருமையான சில சொற்களாக இருக்கும். சோ இதெல்லாமே நான் எழுதினது பிள்ளைகள். இதுக்கு மேலே எல்லாமே கொடுக்கிருக்கிறது. இதெல்லாம் நான் எழுதின சில சொற்களையும் கொடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அருஞ்சொற்றுகள் நான் எழுதியிருந்தேன். என்னுடைய டைரி பக்கங்கள் எழுதின சில ஆரம்ப காலத்துல இருந்து. நான் ஓலவல் ஏலவலுக்கு எல்லாம் பிறகு சில எழுதவும் இல்லை. அந்த கிறுக்கல்கள்ல சில விடயங்களை நான் இங்க கொடுத்திருக்கிறேன். வீண்பலி உன்னை கண்டிப்பா கொடியவனாக்கும். முட்டாள்தனமும் எப்போதும் தூங்கிக் கொண்டிருப்பது மிக நல்லது. மாற்றத்தின் கண்ணாடியாக மாறிவிடு. மாற்றத்தின் முதல் பங்கு உன் செயல். என மானிடமே உன்னை வியந்து கொள்ளும் நிலையை கொண்டு வா. இதெல்லாமே என்னுடைய டைரியின் பக்கங்கள்ல வந்த அருஞ்சொற்றொடர்கள். டைம் இருந்தா வாட்சி பாருங்க. இதுல கூடுதலா நீ நல்லவன் என்பதை முதல் நீ நம்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு தொடர். நல்லவன் என்பதை முதல் நீ நம்பினாதான் மற்றவங்க உன்னை நல்லவன் என்று நம்புவாங்க. தேவைப்பட்டா எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, 19வது நாங்க பார்த்துட்டோம். சோ மிகுந்த எதிர்பார்ப்பு எனும் பொருளை தரக்கூடிய அருஞ்சொற்றொடர் எதுன்னு நினைக்கிறீங்க பிள்ளை? வலிமேல் வலிமேல். வலி ஏன்னா பாதை இந்த மேல என் கண்ணை வச்சு பார்த்து கொண்டிருக்கணும்ப்பா, நீ வர்றியா வரலையா என்று சொல்லிதான் வலிமேல் வலி வைத்து. கண்ணுக்கு கண்ணாக அப்படிங்கிறது என்ன பிள்ளைகள்? கண்ணுக்கு கண்ணாக பாதுகாத்து, கவனமாக பாதுகாத்தேன். என்ன, என்னுடைய பொருளை கூட நான் கொடுக்கிறேன், இந்த பொருளை உங்களுக்கு கண்ணுக்கு கண்ணாக பாதுகாத்து கொடுக்கணும் அப்படின்டா கவனமா பாதுகாத்து தாங்க அப்படின்னு சொல்றது. தருக்கமின்றி அப்படிங்கிறது பிள்ளை. தருக்கமின்றி
வாத விவாதமின்றி, ஏன்னா வாத விவாதம் எதுவும் பிரச்சனை இல்லாம நாங்க எதிர்த்து பேசாம தர்க்கம் இல்லாம சொல்றது. கூடி குலாவி, ஒற்றுமையாக. ஒற்றுமையாக, சேர்ந்து உறவாடி என்று பொருள். கூடுதலா சேர்ந்து உறவாடி. தேவைப்பட்டா எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். நான் ஒவ்வொன்றும் சொல்றதுக்கான காரணம் நீங்க கீழால் எழுதி கொள்ளுங்க. சேர்ந்து உறவாடி. இது என்ன சொன்னேன், வாத விவாதம் இல்லாம, கண்ணுக்கு கண்ணாகங்கிறது கவனமாக இருத்தல், இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. அடுத்து இது ரேசா இருக்கும். வர வர உமது போக்கு சரியில்லை என்று நண்பன் கூறினார். இங்கு வர வர என்பது என்ன பிள்ளைகள்? வர வர அடுக்குத்தொடர். ஓகே பிள்ளைகள், வெரி குட். வர வர, ஏன்னா வர வருதல் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்குது, ரெண்டுக்கும் பொருள் இருக்குது. ஆகவே இது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட். இப்போ சொல்லுங்க பிள்ளைகள், 5வது வினாவிலிருந்து 20வது வினா வரைக்குமான 15க்கு எத்தனை புள்ளிகள்னு வேகமா கவுண்ட் பண்ணி போடுங்க பாப்போம். கேட்டு பாக்குறேன். 15க்கு 5ல இருந்து என்னங்க, முதல் 5 வேணா 5ல இருந்து 20 வரைக்கும் எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க? எப்படி சார் போடுறது? 5வது வினாவில இருந்து 20வது வினா வரைக்கும் 15க்கு, மொத்த 15 இருக்குல்ல, 5வது வினாவுக்கு பிறகு என்னங்க, நீங்க சரியா செஞ்சிருப்பீங்க தானே, எத்தனை சரி எடுத்திருக்கீங்க என்று சொல்லி போடுது 15க்கு. ஓகேப்பா. ஓகே, ஒருத்தர் போட்டிருக்கிறாரு 15க்கு 11. வெரி குட். 10க்கு மேல இருந்தா ஓகே, நீங்க 10க்கு மேல இருந்தா ஓகேப்பா. 10 அதுக்கு கீழே இருந்தா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். பிரச்சனை இல்லை. 10க்கு கீழே இருந்தா ஓகே. 13, 10, 15. வெரி குட். 15க்கு 15 வந்து இருக்கிறது. குட். வேகமா. 15க்கு 12. ஓகே. 13, 13. ஓகே. வேகமா டைப் பண்ணுங்க பிள்ளை, வேகமா டைப் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதானா? எல்லாரும் போடல? எல்லாரும் போடல? ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ நீங்க 10க்கு கீழே இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு செயல், என்னுடைய இலக்கண தொகுப்பு, சாரி இது இலக்கண பகுதி, மொழிவளம் இலக்கிய பகுதி. ஓகே ஓகே. 11. ஓகே, 15, 10க்கு மேல ஓகே. 10க்கு மேல நீங்க கொஞ்சம் தான் பாடமாக்க இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த வினாவுல உங்களுக்கு பிரச்சனை. தொடர்கள்ல பிரச்சனை இருக்குதா, அடுத்து உங்களுக்கு அறிஞ்சொற்றொடர்கள்ல பிரச்சனை இருக்குதா, பழமொழிகள்ல பிரச்சனை இருக்குதா, அல்லது மரபு சொற்கள் மரபு தொடர்கள்ல பிரச்சனை இருக்குதா, கலை சொற்கள்ல பிரச்சனை இருக்குதா, ஒரு பொருள் குறித்த பழச்சொல் இருக்குதா, எதுல உங்களுக்கு தவறு விடுறீங்களோ அந்த 15 வினாவை எடுத்து பாருங்க. அந்த 15ல என்ன பகுதியில நீங்க தவறு விடுறீங்கிறத பாருங்க. சோ உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன் எத்தனை பகுதிகள் இருக்குது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 27 தலைப்புகள் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். 27 தலைப்புகள் இருக்கு. இங்க செய்யுள் சந்தி பிரிச்சு அகராதி ஒழுங்கு இன்றைக்கு நான் படிப்பிப்பேன். தொடர்மொழிக்கு ஒரு மொழி, தொடர்கள், இதுல பிரச்சனை, இது உங்களுக்கு இன்றைக்கு படிப்பிச்சிட்டேன் தானே. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், இது நான் கேள்வி வரப்ப படிப்பிப்பேன். பிறமொழி சொற்கள், இதை நீங்க கண்டிப்பா பாடமாக்கி தான் ஆகணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்யலாத பிள்ளைகள், நான் படிப்பிக்க இல்லாது, கண்டிப்பா பாடமாக்கணும். இதுல பிரச்சனை இதை பாடமாக்கணும். பிரதேச கலை வழக்கு, பேச்சு வழக்கு, நியம வழக்கு, அருஞ்சொற்கள், அருஞ்சொற்றொடர்கள், இப்படி என்று சொல்லி 27 தலைப்புகள்ல உங்களுக்கு எதுல பிரச்சனை இருக்குதோ அந்த பகுதி நீங்க முருகா கொஞ்சம் வாசிங்க, இல்லாட்டி படிச்சு கொள்ளுங்க. அப்படி இல்லை எனக்கு கஷ்டம் சார், எனக்கு படிக்க எல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னால் யூடியூப்ல போட்டிருக்கேன் பிள்ளைகள். ஓகேம்மா, வெரி குட். யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஒருக்கா ஃப்ரீ டைம்ல கேட்டு கொண்டுருங்க. ஓகேவா? நமக்கும் எம்ஏ படிக்கிறப்ப பிள்ளை, பிஏஎம்ஏ படிக்கிறப்ப எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை. சோ நான் என்ன செய்வேன் சொன்னா பிள்ளைகள், அந்த பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்கும் பிள்ளைகள், பாட புத்தகங்கள் எல்லாம் ஃபுல்லாவே நான் ரீட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வந்து என் போன்ல போட்டு வச்சுக்கும் பிள்ளைகள். நான் பெரும்பாலும் பைக்ல டிராவல் பண்றப்ப ஹெட்செட் போட்டுட்டு நான் பைக்ல கேட்டுட்டே போவேன். நான் தனியா உட்காந்து படிக்கிறதுக்கான டைம் எடுத்ததே இல்லை பிள்ளைகள். ஸோ நான் என் பைக்ல போறப்ப இல்லாட்டி ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்ப நான் அப்படியே நான் எந்த வயசே கேட்டுக்கொண்டிருப்பேன். மிக வேகமா 2 முறையில நான் படிச்சு முடிச்சிருவேன். நான் படிக்கிறது இப்படிதான். ஓகேவா? இப்பயும் தேவைப்பட்ட ஏதாவது படிக்கிறது என்றா டைம் இருக்கிறப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நான் போட்டுட்டு கேட்டுக்கொண்டே போவேன். படிக்கிறதை விட கேட்டுக்கொண்டிருக்கிறப்ப நாங்க வேகமாக படிச்சு கொள்வோம். சோ உங்களுக்கு இப்போ இலக்கியம் எல்லாம் நான் பெரும்பாலும் பாடல் வடிவில போட்டிருக்கேன். தேவையானப்ப பாடல் வடிவில நீங்க கேட்டுக்கொண்டீங்கன்னா மிக வேகமாக நீங்க கம்பராமாயணம் எல்லாமே நீங்க பாடமாக்கி கொள்ள முடியும். ஓகேவா? ஓகேம்மா, புக் பிடிஎஃப் நான் குரூப்ல போட்டேன். ஷுவரா? ஓகே ஓகே.
கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு, பேப்பர் கிளாஸ் இல்லாதவங்களுக்கு, 30 நாள் கோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, மற்றது இந்த தியரி கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு, கிரேட் 10 கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ரிவிஷன் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு டியூட்டோட சேர்ந்து இது வந்துடும். பேப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பா நீங்க இது 200 பக்கமான இந்த புத்தகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க அடுத்த ஓகேப்பா சொல்லுங்க இசாப். கம்பராமாயண எழுதிச்சா சார் பாடல் யூடியூப்ல? போட்டேன். உங்களுக்கு தேவனா பிள்ளைகள் ஓகே. அகரம் தினேஷ் .lk என்று சொல்லி கூகுள் அடி என்ற வெப்சைட் வரும். அதுல ஃபுல்லாவே எல்லா பாடலும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கொண்டு கம்பராமாயணம் போட்டு முடிச்சிட்டேன் பிள்ளைகள். நீதி பாடல்கள் 2 போட்டிருக்கிறேன். ஒரு சில பாடல்கள் மட்டும் போட்டிருக்கிறேன். கம்போசிங் பண்ண டைம் ஒன்று இல்லை, கொஞ்சம் ஒர்க் போய் கொண்டிருக்குது. ஸோ போட்டுருவேன், கொஞ்சத்துல போட்டுருவேன். அதை அடுத்து நீங்க மகாபாரத்தை எடுத்து கேட்கலாம். மகாபாரதம் பாதி முடிஞ்சிருச்சு பிள்ளைகள் போடுறது. ஓகே, அடுத்து 21 இருந்து 25 வினா வரைக்கும் வேகமா செய்யுங்க. இந்த பகுதி எதுல இருந்து பிள்ளைகள் வருது? 20 இருந்து 30 வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? 20 இலக்கண பகுதி. வெரி குட்பா, வெரி குட். இலக்கண பகுதியிலிருந்து வருது. 10 இலக்கண பகுதிகள் இருக்கிறது. இதுல வரக்கூடிய இலக்கண பகுதியை நாங்க வேகமா பார்க்க போறோம். சோ கொஞ்சம் வேகமா செய்ய. 37, 39 மட்டும் டைம் தர, 2 நிமிடம் டைம் தர. நேத்து இணையாம இன்றைக்கு புதுசா யாரும் இணைஞ்சிருக்கீங்களா பிள்ளை? நேத்து இணையாத பிள்ளைல இன்றைக்கு இணைஞ்சிருக்கீங்களா புதுசா? ஓ சார். நேத்து இணையலைனா ஓகே. நான் உங்களுக்கு வீடியோ போட்டுற பிள்ளை இன்றைக்கு. நேத்து கொஞ்சம் டைம் இல்லாம போயிடுச்சு எனக்கும். வீடியோ இன்றைக்கு போட்டுட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டுட்டு அப்லோட் பண்றேன். உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணி விடுறேன் பாருங்க. தகவல்களை பிறகு தாரேன் உங்களுக்கு. நான் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ண உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண. ஓகே, 21க்கு பின் வருவனவற்றுள் உடல்நிலை மெய்மயக்கம் இடம் பெறாத சொல். அது பிள்ளை வெங்காயம். வெரி குட். வெங்காயம். வெங்காயம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க பிள்ளைகள். உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து 2 முறை ஒரே எழுத்துல ஒரு சொல்ல வந்திருக்குது. இப்ப உதாரணத்துக்கு நாக்கு என்று சொல்ல நாங்க பிரிச்சோம். கட்டான ரீஜாயின்ட்டாங்க. நாக்கு என்று சொல்ல பிரிச்சா நா, சக, இக்கு. இந்த நாவ பிரிக்க தேவையில்லை. இக்கு, சக, இக்கு, சக, ஊ என்று பிரியும். இந்த இடத்துல 2 மெய்யெழுத்துக்கள், ஏன்னா 2 மெய்யெழுத்துக்கள் பாருங்க அடுத்தடுத்து வந்திருக்கிறது. இப்படி வந்தால் இது உடல்நிலை மெய்மயக்கம். ஒரே எழுத்து 2 முறை வந்திருக்கு. திண்ணம், அப்படி திண்ணம்ங்கிறது ஒரே மாதிரி வந்திருக்கிறது. அடுத்து பாருங்க, உடுப்பு அப்படிங்கிறப்ப இப்பு பூ. சோ ஒரே எழுத்து தான் வந்திருக்கிறது. ஆக இதெல்லாம் உடல்நிலை மெய்மயக்கம். ஆனால் இந்த இடத்துல ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கிறது. அந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்துல இங்கு, சக, இக்கு என்று சொல்லி வேற வேற எழுத்துக்கள் வந்திருந்தா இது வேற்று நிலை மெய்மயக்கம். கிளியரா பிள்ளை எழுது? எல்லாருக்கும் கிளியரா? யாருக்கும் டவுட் இருக்குதா? ஓகே, யாருக்கும் டவுட் இருந்தா பிள்ளை நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைக் ஆன் பண்ணி பேசலாம். இல்லாட்டி செட் பாக்ஸ்ல செட் ஆன் போடுங்க, நான் பார்த்து கொண்டு தான் இருக்கேன். ஓகே, கட்டாகி ரீஜாயின்ட் ஆப்பிளே கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து ஒரு தாளொன்று எடுத்துக்கொள்ளுங்க. நான் பகுதி ரெட்டித்து படிக்கிறத கொஞ்சம் படிப்பிக்க போறேன். தாளொன்று எடுத்துக்கொள்ளுங்க, அட்டாச் பண்ணிக்கொள்ளுங்க, நான் பார்ப்போம். ரீஜாயின்ட் ஆகும், கொஞ்சம் வேகமாக ரீஜாயின்ட் ஆகும் பிள்ளை. ஓகே பிள்ளை, நான் பார்ப்போம். ஸோ நோட் காப்பி எடுத்துக்கொள்ளுங்க. பகுதி இரட்டித்தல், அதாவது கால இடைநிலைகள். இதை நாங்க வினை சொற்கள் அப்படிங்கிற பகுதியில பார்த்திருப்போம் பிள்ளைகள். வினைச்சொல் அப்படின்னா பார்த்திருப்பீங்கன்னா, வினைச்சொல் என்றால் என்ன பிள்ளைகள்? வினைச்சொல், வினைச்சொல் என்றா பிள்ளை நான் பேச கிளியரா விளங்குதா? ஒரு செயலை குறிப்பது. ஓகேப்பா, கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க, கவரேஜ் கட்டாத. ஒரு செயலை குறிப்பது செயல். சோ இந்த வினை சொற்களினுடைய முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா பிள்ளைகள், காலத்தை காட்டுவது. காலத்தை காட்டுவது ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு. இதுல எங்களுக்கு காலத்தை காட்டுறதுக்கான பல்வேறு வகைப்பாடுகள் இருக்கிறது. காலத்தை வெளிப்படையா காட்டும், ஏன்னா கால இடைநிலைகளை பெற்று காட்டும், அடுத்து காலம் இரட்டித்து காட்டும், தனித்து நின்று காட்டும், இதெல்லாம் இருக்கு. காலத்தை கால இடைநிலை கொண்டு காட்டுறது. கால இடைநிலை அப்படிங்கிறது பிள்ளைகள் எங்களுக்கு காலத்தை 3ஆ வகைப்படுத்துவோம். என்னென்ன பிள்ளைகள்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வெரி குட்மா. இப்போ எனக்கு சொல்லுங்க, இறந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் என்ன? யாருக்கு ஞாபகம் இருக்கு? கிளாஸ்ல உள்ளவங்க, சரி கிளாஸ்ல உள்ளவங்க படிப்பிச்சேன்.
இறந்த காலத்தை காட்டக்கூடிய குட், வெரி குட். இந்து இத்து, இட்டு, இற்று, இன், இன், இ, இத்து, இத்து, இந்து இத்து இந்த இது. சோ இது இறந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் என்று சொல்லி சொல்லுது. நிகழ்காலத்தை காட்டக்கூடிய, அதாவது செத்தான், பெற்றான், என்ன, வெட்டினான், ஓடினான், இப்படி என்றெல்லாம் எங்களுக்கு இந்த இந்த இத்து, இட்டு, இற்று, இன், இன், இ, இத்து, இத்து, இந்து, இத்து. இந்த இத்து, இத்து, இந்து, இத்துங்கிறது கூட தேவையில்ல பிள்ளைகள். இது தற்காலத்துல இந்தியாவுல பெரும்பாலும் சொல்றாங்க, ஒரு சில பேராசிரியர்கள் மட்டும் சொல்லுவாங்க இது பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி. பட் நாங்களும் தேவைப்பட்டா பயன்படுத்துறோம், மற்றபடி இல்லை. பட் இறந்த காலத்தை காட்டணும் அப்படின்னா கண்டிப்பா கால இடைநிலையாக இது பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து நிகழ்காலத்தை காட்டக்கூடியது பிள்ளைகள் கின்று, கிரு என்று சொல்லக்கூடிய ரெண்டும் எங்களுக்கு நிகழ்காலத்தை காட்டும். எதிர்காலத்தை காட்டக்கூடியது பிள்ளைகள் இப்போ, எவ்வோ, இப்போ, இப்போ ரெண்டு இருந்தா போதும். சோ இதுதான் கால இடைநிலை பெற்று காலம் காட்டக்கூடிய உண்டு. சோ கிளாஸ்ல உள்ள பிள்ளைகளுக்கு நான் இந்த விடயத்தை படிப்பிக்கல. காலம் பகுதி இரட்டித்து வரக்கூடியது இன்னும் நான் படிப்பிக்கல. சரியா? ரிவிஷன் கிளாஸ்ல நான் அடுத்து படிப்பேன் பிள்ளைகள் வினைச்சொற்கள் போறப்ப. காலம் இரட்டி, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க தேவண்டா. இது கால இடைநிலைகளை பெற்று 3 காலங்கள்: வந்தான், வருகின்றான், வருவான். சோ இந்த இடத்துல இத்து இந்தா மாறும், இந்த இத்தா வரும். வந்தான் அப்படிங்கிறப்ப இந்த இத்துண்டு வரும். பெற்றான் இற்று வரும், பெறுகின்றான், பெறுவான். ஆக இற்று, கிரு, இவ்வு என்று சொல்லக்கூடிய கால இடைநிலைகளை பெற்று வந்திருந்தது வரும். இதுல இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா பகுதி இரட்டித்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பகுதி இரட்டித்தல் அப்படின்னா என்னென்ன பிள்ளைகள்? நிலைமொழி கடைசி எழுத்துல, நிலைமொழி என்றா என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? நிலைமொழி எழுதி கொள்ளுங்க. நிலைமொழி ஈற்றில் குறில், நோட் பண்ணிக்கொள்ளும், கண்டிப்பா வரும். நிலைமொழி ஈற்றில் குறில். இது இதுவரைக்கும் வராத ஒரு வினா, இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். எழுத்தை அடுத்து கு, டு, ரு வந்து வருமொழி முதல் ஏதாவது உயிரெழுத்து வருமாயின் அவ்வுகரம் கெட்டு, பகுதி என்றால் எழுத்து என்று ஞாபகம் வச்சுக்க. பகுதி என்பது பகுதி என்று அது எழுத்து. எழுத்து என்ன செஞ்சிருக்கும்? இரட்டித்து காலம் காட்டும். ஓகேவா? இப்ப நான் சொல்லி தரேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி. 3 எழுத்துக்களை அவங்க சொல்றாங்க. கூனா, டூனா, ரூனா. இந்த கூ, டூ, ரூ ஆகிய எழுத்து நிலைமொழி கடைசி எழுத்தா வந்திருக்கணும். உதாரணத்துக்கு புக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஒரு இறந்த கால பகுதி இரட்டித்து வந்திருக்கக்கூடிய ஒரு சொல். இதை நாங்க சரியா பிரிச்சோம் என்றால் எப்படி வரும்னா பிள்ளைகள் புகு சக ஆண் அப்படின்னு வந்திருக்கும். புகு சக ஆண் தான் புக்கான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா கால இடைநிலை இல்லை. அப்ப இறந்த கால இடைநிலை என்னன்னு ஞாபகம் தானே பிள்ளைகள்? இத்து, இட்டு, இற்று, இன், இன், இ, இத்து, இத்து, இந்து, இத்து. அப்ப இந்த கால இடைநிலைகள் இதுல இல்ல. பட் கால இடைநிலை இல்லாட்டியும் கூட எனக்கு இறந்த காலத்தை காட்டணும். அதே நேரம் இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சதே போடுறேன். பெற்றான் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சம் என்றால் எப்படி பிள்ளைகள் வரப்போகுது? அப்ப பெற்றான் பெற்று அவன் இல்ல, பெரு சக ஆண். பெரு சக ஆண் தான் என்னது பகுதி இரட்டித்து பெற்றான்னு வரும். இப்போ இங்க பாருங்க, கூ வந்திருக்குதா கடைசியில கூ அதாவது நிலைமொழினா பிள்ளைகள் முதலாவது வரக்கூடிய எழுத்து புணர்ச்சியில படிச்சிருப்போம். வருமொழி என்றா அதுக்கு அடுத்து வர்றது. இப்போ நிலைமொழியில தனி குறில் எழுத்தா இருக்கணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த இடத்துல அதையும் நான் போட்டுறேன். நிலைமொழி ஈற்றில தனி குறில்னு போட்டிருக்கிறேன். தனி குறிலா இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் குறில் எழுத்து தெரிந்தானே பிள்ளைகள்? குறில் தெரிந்தானே முதலாவது குறில் நெடி ஆனா ஆனா, ஈனா, ஊனா, ஏனா அதெல்லாம் குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். அப்போ
குறில் எழுத்துக்கள் இதுவும் குறில் தான். காரணம் அகரத்தோட இப்பு போனா பூ என்று சொல்றது குறில். இப்போட ஆவண்ணா சேர்ந்தா பா. பா குறிலா பிள்ளைகள்? பாவண்ணா குறிலா நெடிலா? நெடில். நெடில். ஆகவே பான்றது நெடில். சரியா பிள்ளைகள்? ஓகே. சோ ஒரு சில பிள்ளைகளுக்கு இது தெரியுதா பிள்ளைகள்? இது எல்லாருக்கும் தெரியும் தானே? குறில் நெடில் கிளியர் தானே? அதுல டவுட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, சொல்லி தந்துடுறேன். சோ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கிறாங்க தானே, கொஞ்சம் சொல்லி தந்துடுறேன். சோ அ ஆ இ ஈ. சோ இப்படி எங்களுக்கு இந்த வரிசை எழுத்துக்கள் போகுதானே பிள்ளை? அ ஆ இ ஈ உ ஏ ஐ ஓ ஔ என்று போகுதானே. இதுல இந்த அ இ உ ஏ ஓ ஆகிய இந்த 5 எழுத்துக்களையும் நாங்க குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை நாங்க குறில் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பிள்ளைகள், இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு ஒரு கால அளவு இருக்கிறது. இளையராஜா மாதிரி இந்த எழுத்தை என்று சொல்லி இழுத்து கொண்டு போக இயலாது. போக இயலுமா? அப்படி இல்லைன்னா என்று சொல்லிக் கொண்டிருக்கலுமா? சொல்லிக் கொண்டிருக்கல, அது இசையாக மாறிடும். ஆக இந்த எழுத்தை ஒலிக்கிறதுக்கான ஒரு கால அளவு அவ்வளவுதான். நெடில் எழுத்து ஆ இ ஈ உ ஊ என்று சொல்லி ஒரு எழுத்தை உச்சரிக்கிற எடுக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அத நாங்க ஒரு கண்ணிமை பொழுதுக்கு சொல்லுவோம். ஒரு கண்ணை ஒரு முக்கா நீங்க இமைய மூடி துறக்கிறப்ப இந்த எழுத்தை உச்சரிக்கிறணும். எதை? குறில் எழுத்துக்களை. 2 முறை கண்ணை உச்சரிக்கிறப்ப நெடில் எழுத்து எழுதணும். இது தவிர்ந்த நெடில் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு நேரா வரக்கூடிய எழுத்துக்கள், உதாரணத்துக்கு இப்போ இங்க இக்கு இஜி இட்டு வருது தானே, இதுக்கு இக்கு கூட்டல் க. இதுக்கு நேரா வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். இதுக்கு நேரா ஆனாக்கு நேரா காணாங்கானா சாணாஞானா ட அப்படி எல்லாம் எங்களுக்கு குறில். கா ங சா ஞா டா எல்லாம் நெடில் எழுத்துக்கள். கீனாவுக்கு நேரா வர்றது, ஈனாவுக்கு நேரா வர்றது எல்லாம் குறில். ஈயன்னாவுக்கு நேரா வர்றது எல்லாம் நெடில். விளங்குனிச்சா? குறில் நெடில் எதுண்டு பிள்ளைகள்? கிளியரா எல்லாருக்கும் இப்போ? ஓகே ஓகே. இதுக்கு நாங்க ஒரு மாத்திரை 2 மாத்திரை என்ன சொல்லும்? மாத்திரை அப்படிங்கிறது ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுக்கிற கால அளவு. ஒரு கண்ணிமை பொழுதா இருந்தா ஒரு மாத்திரை, 2 கண்ணிமை பொழுதா இருந்தா 2 மாத்திரை. ஓகேவா? இப்போ இந்த பூ என்று சொல்றது ஒரு மாத்திரை தானே பிள்ளைகள்? ஏன்னா குறில் எழுத்து ஊனாவுக்கு நேரா வந்திருந்தா ஒரு குறில் தான். குறிலுக்கு எழுத்துக்கு அப்புறம் என்ன எழுத்து வந்திருக்கணும்? கூ வரிசையில இந்த கூனா மட்டும்தான் வந்திருக்கணும். விளங்குதா? கூ வரிசையில கூ வந்திருந்தா மட்டும்தான் கிரட்டிக்கும். அடுத்து இங்க பாருங்க, தனி குறில் எடுத்து பேரு அப்படின்னு வந்திருந்தா இது வராது. பேரு சகான் பேற்றான்னு வராது. விளங்குனிச்சா? ஏன்னா பேயண்ணாங்கிறது நெடில் எழுத்து. பேயண்ணாவுக்கு பிறகு ரூணா வந்துச்சுன்னா அது பகுதி இரட்டித்து காலம் காட்டாது. கிளியரா? தனி குறில் எழுத்துக்கு அப்புறம் வந்தா மட்டும்தான் என்ன எழுத்து வரணும்? இது இந்த பெற்றான்ங்கிற ரூ வந்திருக்கிறது. கிளியரா? சோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவோம். டூ வாரதுக்கு ஒரு உதாரணம். ஓகே, விட்டான். சோ விட்டான் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதனுடைய பகுதி வரப்போகுது விடு. விடு விடு சக ஆன். சோ இந்த இடத்துல பாருங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வந்திருக்குது? கூனா வந்திருக்குது, ரூனா வந்திருக்குது, டூனா வந்திருக்குது. இப்படி இது தனி குரல் எழுத்து. இல்லைங்க, தனி குரல் எடுத்து எங்களுக்கு இந்த கூ ரூ டூ அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து ஏதாவது ஒரு உயிர் எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா, 12 உயிர் எழுத்து ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா, இது இங்க பாருங்க, புகுசகான் புக்கான் ஒரே எழுத்து 2 முறை பெற்று வந்திருக்கும். இந்த புக்கான் அப்படிங்கிறப்ப ஒரே எழுத்து இரட்டித்து வந்திருக்கிறது. பெற்றானுங்கிறப்ப இரட்டித்து வந்திருக்கிறது. விட்டானுங்கிறப்ப இரட்டித்து வந்திருக்கிறது. விளங்குனிச்சா? பட் இங்க இது காலநிலை நிலை இல்லாமலேயே இங்க காலநிலை இருக்கா பிள்ளைகள்? விட்டான் என்றாலும் கால இடைநிலையை இங்க ஒன்றும் காட்ட முடியாது. பகுதி விகுதி மட்டும்தான் இருக்கிறது. கால இடைநிலை இல்லாம காலத்தை உணர்த்தக்கூடியதை நாங்க சொல்லுவோம் பகுதி இரட்டித்து காலம் காட்டுதல். கிளியரா பிள்ளை எல்லாருக்கும்? இந்த விடயம் கிளியரா? ஓகே, ஓரளவுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். சரியா? இப்ப கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு நான் மறுக படிப்பிப்பேன் பிள்ளை. கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ்ல இதை படிப்பிப்பேன் நானு. அதான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். இப்போ இதுல கண்டுபிடிங்க பிள்ளைகள், எது பின்வருவனவற்றில் பகுதி இரட்டித்து காலம் காட்டுவது? பெற்றான். வெரி குட். அப்போ நீங்க யோசிக்கலாம், விற்றான், உற்றார், கற்றார், இதுல எல்லாம் ஏன் வரக்கூடாது? இது இட்டு தானே சார் வந்திருக்கு, இது இட்டு வந்திருக்கு, இது இட்டு வந்திருக்கு, ஏன் வரக்கூடாது? என்ன காரணம்?
ஏன் வராது? வரும், ஓகே, இது ஏன் வராது? தெரியலையா? யாருக்கெல்லாம் தெரியல? தெரிஞ்சவங்க தெரியல. ரைட், நான் சொல்றேன். கற்றான் என்பதை பிரிச்சு அப்படி இப்படி வரும். கல், சக இட், சக ஆண். ஆக எங்களுக்கு காலிட நிலை பெற்று வந்திருக்கிறது. விற்றான் அப்படின்னாலும் எங்களுக்கு கற்றான் என்பதுக்கு வரும் பிள்ளைகள் இற்றக ஆண் வரும். விற்றான் என்பதுக்கு விட், சரியா? இதனுடைய பகுதி விட் தான் வரும், சரியா? விட், சக இற்றக ஆண் என்று வரும். ஆக இதுக்கும் காலடி நிலை இருக்குது. பெருசக ஆண் தான் பெற்றான். இந்த இடத்துல இற்றுங்கிறதுக்கு எங்களுக்கு காலடி நிலை பெற்று வராது, பெற்றானுக்கு மட்டும் பெரு என்று சொல்லி வர்றதுனால. வேங்கனிச்சா? உற்றார் உறவினருங்கிறது இது எங்களுக்கு பெருசா என்ன காட்ட முடியாது. இல்ல, உற்றாருங்கிறது பெரும்பாலும் பெயர் சொல் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால இது எங்களுக்கு தேவையில்லை. அதே நேரம் எங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. கடைசி எழுத்து எப்படி வரணும் பிள்ளைகள்? பகுதி இது விற்றென்று தனியா வந்திருக்கு. ரூவா இருந்திருந்தா மட்டும்தான் அது என்னவா இருக்கும்? பகுதி ரெட்டித்து வந்திருக்கும். கிளியரா நான் சொன்னது? இப்ப கூ, கூனா, ரூனா, டூனாவா இருக்கணும் பகுதி. ஆனா இந்த இடத்துல கல் என்று தான் வரும். கற்றான் என்பதுடைய பகுதி கல். விளங்குனிச்சா? விற்றானுடைய பகுதி வந்து விற்று என்று தான் வரும், வில் என்று வராது. கிளியரா எல்லாத்துக்கும் இப்ப இந்த விஷயம்? கிளியரா பிளேஸ்? ஓகே, குட். இதுக்கான டைம் ஓகே. சோ டைம் முடியுது. கொஞ்சம் கூடுதலான விளங்கப்படுத்திட்டு வர பிள்ளைகள். முதல் 2-3 பேப்பர் கொஞ்சம் டைம் எடுக்கும் பிள்ளைகள். அதனாலதான் 5 நாள் போட்டிருக்கிறேன். இந்த பகுதியில உங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு பகுதி விளங்காம நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு போகலாம், பட் அதுல பிரயோசனம் இல்லை. நீங்க எப்படி பேப்பர் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, சோ பகுதி எப்படி படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. பட் நான் பெரும்பாலும் இப்படிதான் படிப்பிப்பேன். இந்த கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் அது தெரியும். கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து தான் படிப்பிப்பேன். மற்ற பிள்ளைகள் புதுசா இணைஞ்சிருக்க பிள்ளைகள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, உங்களுக்கு கிளியரா அப்படின்னு சொல்லி. அவன் இலகுவாக கணக்கை செய்து முடித்தா. நீங்க இலகுவாக என்பது உவமையுருபா, செயற்படு பொருளா, எழுவாயா, அடைமொழியா? அடைமொழி. அடைமொழி பிள்ளைகள். அடைமொழி. இதை நாங்க பெருசா பார்க்க வேண்டியதில்லை. இலகுவாக என்பது அடைமொழி. அடுத்த வினா, முக்கியமான வினா. 3ஆம் வேற்றுமை ஆளுருபு ஏற்காத தொடர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 3ஆம் வேற்றுமை. வேற்றுமைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். கொஞ்சம் கஷ்டமானது மட்டும் விளங்கப்படுத்துறேன். வேற்றுமை படிச்சிருப்பீங்க. 1ஆம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை, ஐ என்ற வேற்றுமை உருபு. எல்லாத்தையும் விளங்கப்படுத்தல. 3ஆம் வேற்றுமை சொல்றேன். 3ஆம் வேற்றுமை ஆள் அப்படிங்கிற உருபு. ஓகேவா? இந்த ஆள் மட்டும் இல்லாம 3ஆம் வேற்றுமையோட உறுப்புகள் வேற என்னென்ன பிள்ளைகள் இருக்குது? 3ஆம் வேற்றுமை உறுப்புகள் வேற என்னென்ன இருக்குது பிள்ளைகள்? ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படின்னு இருக்குது. பட் தற்காலத்துல என்ன இல்ல? இந்த ஆணும் இந்த ஒடுவும் இல்ல. இந்த ஆளுங்கிறது பிள்ளைகள் எங்களுக்கு 2 பகுதி பொருள்ல வரும். என்னென்ன பொருள்? கருவி. வெரி குட்மா. கருவி, கருத்தா. வெரி குட். கருவி, கருத்தா பொருள் வரும். ஓடுங்கிறது என்ன பொருள் வரும்? ஓடுங்கிறது உடன் நிகழ்ச்சி. உடன் நிகழ்ச்சி இதோட சேர்த்து நிறைய இருக்குது. ஏன்னா உடன் நிகழ்ச்சியோட சேர்த்து எங்களுக்கு நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை. இப்போ இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, ஆள் உருபு ஏற்காத தொடர். இப்ப எங்களுக்கு தெரியும் கருவி என்றால் பேனையால் எழுதினான். பேனை என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லோட என்ன சேர்ந்திருக்கு? ஆள் என்ற வேற்றுமை உருபு தோன்றி இந்த பேனை என்ற பேச்சினுடைய இலக்கண தொழில்பாட்டையோ அல்லது இந்த பேனை என்று சொல்றதனுடைய சரியான பொருளை வேறுபடுத்தி காட்டியிருக்குது. ஆக இது வேற்றுமை, இது கருவி வேற்றுமை. பேனை என்ற கருவியோட ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு சேர்ந்திருக்கிறது. கொஞ்சம் சுருக்கமா விளங்கப்படுத்துறேன். வேற்றுமை விளங்கப்படுத்தணும்னால் அதுக்கு ஒரு 2 மணித்தியாலம் வேணும் எனக்கு. கருத்தா என்று சொல்றது ஒரு நபர், கம்பரால் எழுதப்பட்ட கவிதை, மாணவர்களால் செய்யப்பட்ட வேலை, மன்னலால் கொடுக்கப்பட்ட குடை அப்படின்னு சொல்லி ஒரு விடயம், உடன் நிகழ்ச்சி சொல்றது ஒரு நபரை தாண்டி வந்திருக்கிறது. சரியா? நபர். உடன் நிகழ்ச்சிங்கிறது ஒரே சந்தர்ப்பத்தில் நடக்கக்கூடிய 2 செயற்பாட சொல்றது. கண்ணனோடு அம்மா வந்தார், அப்பாவோடு நான் வந்தேன். அம்மா வந்தார், அப்பா வந்தார்ங்கிறத அம்மாவோடு அப்பா வந்தார் அப்படின்னு ஓடு என்று சொல்லக்கூடிய இந்த உருபை சொல்லுவோம். சோ இதுக்கான சொல்லுறுப்புகள் உங்களுக்கு தெரியும், கொண்டு உடன் மூலம். ஏன்னா இப்ப இதுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த ஓடு என்பதுக்கு பதிலாக நாங்க என்ன சொல்லுவோம்? உடன் பயன்படுத்துவோம். அம்மாவுடன் அப்பா வந்தார்னு சொல்லி உடன் பயன்படுத்துவோம். இந்த இதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? ஆளுக்கு பதிலா என்ன பயன்படுத்துவோம்?
கொண்டு மூலம். கொண்டு மூலம். பேணை கொண்டு எழுதினார் கம்பனால். என்ன, கம்பன் மூலம் எழுதப்பட்ட கவிதை கொண்டு மூலம் என்று சொல்லி ரெண்டையும் பயன்படுத்த முடியும். ஆக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 4 வினாவில ஆளுங்கிறது வந்து பொருந்தாம இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டால் தருவேன். வெரி குட். தருவேன். ஏன் இது வராது? என்ன காரணம் பிள்ளைகள்? கேள் அப்படிங்கிறது எங்களுக்கு வினைச்சொல். நான் கேட்டால் தருவேன். இது தொழிற்பெயராக ஆள் என்ற வேற்று ஆள் என்ற உருவுக்கு வந்திருக்குது. பட் இங்க இருக்கிறது வந்து எங்களுக்கு தொழிற்பெயராக அல்லது வேறொரு பொருளை வரக்கூடியது ஒன்று வச்சுக்கொள்ளுங்களேன். கல்வரல, பட் தொழிற்பெயரா இல்லை. இது கேட்டால் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வினைச்சொல் மாதிரி இருக்குது. இருந்தாலும் இங்க ஆள் உருவு என்ன பொருளை உணர்த்தல? கருவி பொருளையோ கருத்தா பொருளையோ உடன் நிகழ்ச்சி பொருளையோ ஏனைய பொருளையோ இங்க தரல. ஆனால் இங்க வந்திருக்கிறது பாருங்க, பேனையால் எழுதினால் என்ன பொருள் பிள்ளைகளது? கருவியா கருத்தாவா? கருவி. கருவி. கம்பால் அடிக்க மாட்டேன். கருவி. கருவி. காலால் உதைத்தான். காலுங்கிறது இந்த இடத்துல கருவி போலதான், கருவிதான். ஆக இதெல்லாம் கருவி பொருளை வந்து இருக்குது. இங்க அது வந்து அந்த பொருளை வரல. வெரி குட். அடுத்து திரிதல் விகாரம் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது பிள்ளைகள்? புணர்ச்சி படிக்க போறோம். புணர்ச்சி. தட்டமை. கட்டளை. கடலலை. சார் புணர்ச்சி கொஞ்சம் படிச்சு தரலாம். பிள்ளைங்களப்பா நிறுத்தவா? புணர்ச்சி கொஞ்சம் படிச்சு தரலாம். படிச்சுத்தரேன். படிப்பிக்க தான் போறேன். படிப்பிக்க பாரு. இது பெரிய பகுதிப்பா. கொஞ்சம் நான் சுருக்கமா சொல்லித்தரேன். ஓகேவா? பெரிய பகுதி. நான் சொல்லித்தரேன், சுருக்கமா சொல்லித்தரேன். பிறகு இன்னைக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ்ல கொஞ்சம் டைம் போதாது. நாங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமா படிப்பிப்போம். புணர்ச்சி அப்படிங்கிறது பிள்ளைகள் என்ன அப்படின்னா, ஒரு சொல் இன்னொரு சொல்லோட இணைறதை நாங்க புணர்ச்சின்னு சொல்லுவோம். ஒரு சொல் இன்னொரு சொல்லோட இணையணும். ஒரு எழுத்து இன்னொரு சொல்லோட ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட இணையணும். எழுத்துக்கள் அந்த சொல்லினுடைய உறுப்புகள் உன்னோட இணையணும். அதான் புணர்ச்சின்னு சொல்லுவோம். சரியா? அது சுருக்கமா புணர்ச்சின்னு என்னன்னு விளங்கப்படுத்திடுறேன். அந்த புணர்ச்சியை வந்து நாங்க பல்வகைப்படுத்துவோம். வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி என்று சொல்லி வகைப்படுத்தும். முதலாவது உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சின்னு வகைப்படுத்தும். அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சின்னு சொல்லி வகைப்படுத்தும். சரியா? வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னா பிள்ளைகள் வேற்றுமை உறுப்புகள் வந்து புணர்ந்தா அது வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை உருவல் இதை நான் கொஞ்சம் பிறகு பார்ப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவானதெல்லாம் பிறகு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தேவை, இங்க கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இயல்பு புணர்ச்சியா, விகார புணர்ச்சியா, கெடுதல் புணர்ச்சியா அப்படிங்கிறதுதான் எங்களுக்கு தேவை. சரியா? இப்போ பாருங்க, புணர்ச்சி அப்படின்னு போட்டு முதலாவது வகையை நாங்க படிக்கிறோம். புணர்ச்சிங்கிறதுல முதலாவது கெடுதல், தோன்றல், இன்னொன்னு திரிதல். திரிதல்னா என்னன்னா மாறுதல் என்ற அர்த்தம். இப்போ கெடுதலுக்கு யாராவது சொல்ல முடியுமா பிள்ளைகள்? கெடுதல் உதாரணம் சொல்லுங்க பாப்போம். நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா? மரம் சகவேர், மரவேர். ஏன்னா மரவேர் இதுல இம்மென்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து இல்லாம போயிருக்கு. 2 வேறுபட்ட சொற்கள். சரியா? 2 வேறுபட்ட சொற்கள் மரம் சகவேர். இந்த இடத்துல மரவேருங்கிறப்ப இம்மு இல்லாம போயிருக்கு என்று சொன்னால் அது கெடுதல் விகாரம். இது கிளியரா? கிளியர். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இருப்பீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். தமிழ் மீடியம் ஓரளவுக்கு ஓகே. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. இப்போ தோன்றல் அப்படிங்கிறது என்னன்னா பிள்ளைகள், ஒரு எழுத்து புதிதாக தோன்றும். உதாரணம் ஒன்று சொல்லுங்க பிள்ளைகள் பாப்போம். வாழைப்பழம். ஓகே. வாழை போடுவோம். வாழை கொஞ்சம் ஒண்ணு உதாரணம். வாழை சகப்பழம். சோ இந்த இடத்துல என்ன வரப்போகுது? வாழை பழம் என்று சொல்லி இப்போ அப்படிங்கிறது ஒன்று வந்து புதுசா தோன்றி இருக்குது. ஆக இது தோன்றல் விகாரம். திரிதல்னு சொன்ன பிள்ளைகள் என்ன? ஒரு எழுத்து மாறி வருது. ஒரு எழுத்து உதாரணம் சொல்லுங்க பாப்போம். கடலலை. கடலலை நாங்க சொல்ல வேற எதுவும் சொல்லுங்க. மட்குடம். ஓகே. மண் சக குடம். மட்குடம். ஓகேவா? மண் சக குடம், மட்குடம். இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா மண் இன்னுங்கிறது இட்டா மாறி இருக்குது.
ஆகவே இது என்ன சொல்றது பிள்ளைகள், இது வந்து நான் சொல்லுவோம் திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்க சில பேர் விடை எதை சொன்னீங்க பிள்ளைகள்? இப்ப இங்க பார்ப்போம். விடையை நீங்க சொன்னீங்க திரிதல் விகாரம் இடம்பெற்றுள்ள புணர்ச்சிங்கிறத கடல் அலை சொன்னீங்க. சொன்னீங்களா? யாரெல்லாம் கடல்ல இயல்பு இருந்துச்சு சார். ஓகே, நான் பார்ப்போம் ஏன்னு சரி நான் பார்ப்போம். சரியா? தற்பெருமை தான் பிள்ளைகள் விட தன் சக பெருமை தற்பெருமை என்று வரும். இன்னும் இட்ஸா மாறும். அதுக்கான காரணம் எல்லாம் நான் படிப்பிச்சிருப்பேன் பிள்ளைகள். புணர்ச்சி படிப்பிக்கிறப்ப நான் உங்களுக்கு அதை புணர்ச்சியில நாங்க செய்யுள சந்தி பிரிச்சு எழுதுறப்ப நாங்க அதை பார்ப்போம். அதாவது என்னன்னா பிள்ளைகள், எப்பவுமே என்ன நடக்கும் பிள்ளைகள், இந்த இன் அப்படிங்கிறது எப்பவும் இந்த இற்றோட தான் வரும். இந்த இல், இந்த மூன்றுமே ஃப்ரெண்ட்ஸ் லேட்டர்ஸ்னு சொல்லுவோம் பிள்ளைகள். இது மூன்று தான் வரும். விளங்குச்சா? எங்களுக்கு இந்த இன் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, மூன்று சுழி நகரம் டன் நகரம்னு சொல்லுவோம். இந்த இட்டோட மட்டும்தான் வரும் இந்த இல். இந்த இன் வந்திருக்கு அப்படின்னாலே அது திரிஞ்சின்னு சொன்னா இந்த இட்டாதான் மாறும். விளங்குச்சா? அடுத்து நாங்க தற்பெருமை பார்த்தாலும் தன் சக பெருமைன்னு பார்த்தா தற்பெருமை இன்னும் இட்டுதான் மாறும். உதாரணத்துக்கு பல்சக பொடி என்றால் எப்படி பிள்ளைகள் மாறப்போகுது? பல்சக பொடி பட்பொடி என்றுதான் மாறும். எங்களுக்கு இந்த இட் வராது. ஏன், என்ன காரணம் என்று சொன்னால், இந்த லகரம் வருதுனாலே அதுக்கு என்ன இதுதான் வரணும். கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? போக போக நாம் படிப்போம் இந்த விஷயம். பட்பொடி உதாரணத்துக்கு நாங்க வேண்டாம் என்று தான் எழுதுவோம். இப்ப வேண்டாம் என்று சொல்லி இல்லைங்களா? கட்சிலை, கல்சக சிலை கட்சிலை, ஏன்னா இப்படிதான் வரும். கட்சிலை என்றுதான் வரும். இப்படிதான் வரும். எங்களுக்கு இப்படி கட்சிலை என்று வராது. எது தவறு? காரணம் இந்த கல், இந்த கல் என்பது குண்டுலகரம் வந்துருந்துச்சு என்று சொன்னால் இந்த இற்றுதான் வரும். ஒரு சில எழுத்து பிள்ளைகளை தீர்த்து கொள்றதுக்கு உதவியா இருக்கும் பிள்ளைகள். சோ வேண்டாம் என்று நாங்க இப்படி எழுத மாட்டோம். ஏன்னா நன்றி என்று சொல்லி நாங்க இப்படி எழுத மாட்டோம். நன்றி என்று சொல்லி நாங்க இப்படி எழுத மாட்டோம். என்ன காரணம்? இந்த நகரத்துக்கு பக்கத்துக்கு இந்த நகரம் வராது. அப்ப நன்றி என்று சொல்றதுதான் சரியானது. ஓகே, இது ஒருக்கா பார்த்துடுவோம். இவ்வளவுதான். இப்போ நான் ஏன் கடல் அலை அப்படிங்கிறது ஒன்று வராது, கடல் அலை அப்படிங்கிறது ஏன் வராது அப்படின்னா பிள்ளைகள் இவ்வளவுதான பிரிக்கிறோம். இப்போ நீங்க அரிச்சுவடி எடுத்து பாருங்க. தமிழுடைய அரிச்சுவடி எடுத்து பார்த்தா எப்படி வரும் என்று சொன்னால், உயிரெழுத்துக்கள் மேல வரும், அ ஆ இ ஈ என்று சொல்லி வரும். அதே நேரம் இங்கு வருது, அதுக்கப்புறம் இல்லு போடுறேன், அதுக்கப்புறம் இன்னு போடுறேன், தேவைக்கிறதுக்காக இல்லு போடுறேன். சோ இல்லு இன்னு வந்திருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, தமிழ் எழுத்துக்கள் எப்படி எங்களுக்கு சவுண்ட் எங்களுக்கு தருதுண்டா, இந்த இக்கும் இந்த ஏவும் சேர்ந்துதான் பிள்ளைகள் கேங்கிற சவுண்ட தருது. இக்னு சொன்னா கேங்கிற சவுண்ட் வரும். இக் ஆண்டு சொன்னா காங்கிற சவுண்ட் வரும். இக் ஈண்டா கீ என்ற சவுண்ட் வரும். அதே போல இல் என்ன பிள்ளைகள் வரும்? அப்ப இல்லன்னா இல்ல. அதே மாதிரி லா, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இன்னன்னா வரும். இது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து புணரல. தமிழ் மொழியில இயல்பாகவே இது இருக்கிற ஒன்றுதான். இளங்கனிச்சாப்பிள்ளையில் தமிழ் மொழியில இது இயல்பு. ஆகவே இந்த இடத்துல இல்லு அப்படிங்கிற ஒரு எழுத்தும் ஆங்கிற எழுத்தும் திரிபடையாம நேரடியா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து லேங்கிற உயிர்மை எழுத்தா மாறி இருக்க ஒழிய எந்த மாற்றமும் நிகழவில்லை. தேனருவி அப்படிங்கிறப்பையும் தேன் சக அருவி என்று சொல்லுகின்ற பொழுது அருவிங்கிறப்ப இன்னு கூட்டல் சேர்ந்து நேவாக மாறி தேனருவி என்று மாறி இருக்க ஒழிய எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆகவே இது ரெண்டும் வராது. மண் சக வெட்டி மண் வெட்டி இயல்பு புணர்ச்சி. இப்ப கிளியரா பிள்ளைகள் உங்களுக்கு இந்த விடயம்? ஓகே, மத்த பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் மேனேஜ் பண்ண கிளியரா? ஓகேப்பா. ஓகே, 26வது கொஞ்சம் ஈஸியானதான். அவனிடம் பல முறைகள் பேசிவிட்டேன், அவன் என் பேச்சை கேட்பதில்லை. மேற்படி 2 வாக்கியங்களையும் ஒரே ஒழுங்கில் இணைப்பதற்கு பொருத்தமான இணைப்பிடை சொல் என்ன? என்ன பிள்ளை? ஆனால். வெரி குட். இணைப்பிடை சொற்கள். தனி வாக்கியம் 2ஐ ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு நாங்க என்ன பயன்படுத்துவோம்? இணைப்பிடை சொற்கள் சில பயன்படுத்துவோம். ஆனால், ஆகவே, எனவே, இது போன்ற இணைப்பிடை சொற்கள். ஆகவே அவன் பலமுறை பேசிவிட்டான், ஆனால் அவனின் பேச்சை கேட்பதில்லை. சரியா?
ஆகவே இது உங்களுக்கு ஓகே. ஓகே, இதுவும் ஓகே. 27வது நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். புலவர்கள் என்றால் அறிஞர்கள் என்று நாம் கருத்து சொல்லலாம். புலவர்கள் என்றால் நாம் கருத்து சாரி புலவர்கள் என்றால் அறிஞர் என்று நாம் கருத்து சொல்லலாம். இதில் வந்துள்ள எழுவாய் பிள்ளை எது? நாம். வெரி குட்பா. நாம் எப்படி கண்டுபிடிச்சோம்? எழுவாயிடம் சாரி யார். பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். யார், எது, எவை என்ற கேள்வியை எவை. நாங்க எதுல கேட்போம் என்று சொன்னால், இது உங்களுக்கு ஒரு கண்டிப்பான வினா. எங்கன பிள்ளைகள் கண்டிப்பான வினா அப்படின்னு சொன்னால், பகுதி 2ல 5வது வினா. பகுதி 2ல வரக்கூடிய முதலாவது 10 சுருக்க வினாக்கள்ல வர 5வது வினா உங்களுக்கு எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் எதுகிட்ட கேட்கணும் என்றால், இந்த சொல்லலாம் என்று வினை சொல்லிடம் யார் சொல்லலாம்னு சொன்னா என்ன விட சொல்ல வரும்? புலவர்கள் சொல்லலாம்னு வருமா? யார் சொல்லலாம் என்றால் நாம் சொல்லலாம் என்று சொல்லி வரும். கிளியரா பிள்ளை? அப்படி கேட்கிறப்ப எங்களுக்கு விடையை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் ஒன்று சொல்றேன், படித்தேன் என்பதுல எழுவா இருக்கா இல்லையா பிள்ளை? படித்தேன் என்பதுல எழுவா இருக்கா இல்லையா? இருக்குது. இருக்குது. அப்போ என்ன கேள்வி கேட்கிறோம்? யார் என்று என்ன இப்ப எழுவா என்றால் தோன்றா எழுவா. எழுவா இங்கே மறைஞ்சு போயிருக்குது. யார் படித்தேன் என்றால் நான் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. வந்தது என்று சொன்னா பிள்ளைகள் என்ன எழுவாய் வரும்? வந்தது நாம். அது வந்தது. எது வந்தது? அது வந்தது. ஏன்னா எங்களுக்கு எழுவாய் கண்டுபிடிக்கலாம். இதே போல செய்யப்படு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம்? யாரை, எதை, எவற்றை. வெரி வெரி குட். யாரை, எதை, எவற்றை என்ற வினாவை நாங்கள் எழுப்புவோம். உயர்திணை ஒருமை பன்மைக்கு வந்து யாரை என்று சொல்லியும், அக்ரிணை ஒருமையா இருந்தால் எதை, அக்ரிணை பன்மையாக இருந்தா எவற்றைன்னு கேட்போம். ஓகேவா? பொதுவா நீங்க அக்ரிணை ஒருமை பன்மையான யோசிக்க தேவையில்லை. யாரை, எதை அப்படிங்கிற வினா மட்டும் கேட்டீங்கனாலே விட கண்டுபிடிச்சிடலாம். பெருசா நீங்க எழுத போறது இல்லை தானே? கண்டுபிடிச்சா சரி, ஓகே, இது நாம் என்ற விடை வரலாம். கிளியரா பிள்ளைகள் எல்லாம்? சோ இன்றைக்கான வகுப்பு நாங்க இதோட நிறைவு செய்யறோம் பிள்ளைகள். உங்களுக்கு அடுத்த வகுப்புல, ஏன்னா பார்ட் 1க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பிள்ளைகள், இந்த முதலுக்கு மட்டும். அடுத்த கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு கட்டண வகுப்பு எல்லாம் 10:30க்கு தான் முடியும். 10:30, 10:40 வரைக்கும் கிளாஸஸ் போகலாம். ஓகேவா? சோ இன்றைக்கு புதுசா இணைஞ்சிருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா பிள்ளைகள், நான் உங்களுக்கு போஸ்டர் ஷேர் பண்றேன். தொடர்ந்து இனிமே எங்களுக்கான கிளாஸ் வெள்ளிக்கிழமையும் வெள்ளி சனி 2 நாட்களையுமே எங்களுக்கு நடக்கும் பிள்ளைகள். வெயிட், வெள்ளி சனி 2லயுமே எங்களுக்கு கிளாஸஸ் வந்து நடக்கும். டைம் வந்து எங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியப்பாடு இல்லை. தேவைப்பட்டால் கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கு தேவைப்பட்டா நாங்க என்ன செய்யலாம்? டைமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கட்டுற பிறகு உங்களுக்கு டைம் வந்து சரி எனக்கு வந்து இணைஞ்சு கொள்ள இயலாது, டைம் வந்து 10 மணி ஆக்குனாலும் எனக்கு ஓகே. சரியா? இப்போ இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாணவர்கள் எங்கிட்ட பேசுங்க பிள்ளைகள். மொத்தமாக நான் உங்களுக்கு 7 பேப்பர் செய்வேன். அதுல 4 முதல் பேப்பரும் 4 முதல் பேப்பர், அது இல்லாம 3 பாஸ் பேப்பரை வந்து நான் உங்களுக்கு இதுல வந்து செய்வேன். ஓகேவா? அதோட உங்களுக்கு ரெக்கார்டிங் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா பிள்ளைகள் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெயிட், நான் ஷேர் பண்றேன் பிள்ளைகள், ஒரு நிமிடம் இருங்க. நேத்தும் இப்படி பேசி போயிட்டு தான் ப்ரொமோஷன் பண்றேன் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. இது ப்ரொமோஷன் இல்லை பிள்ளைகள், நான் உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டைமிங்க கொடுத்துருக்க பிள்ளைகள். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்கும். தொடர்ந்து எட்சியாக வகுப்புகள் நடக்கும். உங்களுக்கு இந்த டைம் போதில்லை என்று சொன்னா கண்டிப்பா இன்னொரு டைமும் நான் போட்டு உங்களுக்கு கிளாஸஸ் செய்வேன். மொத்தம் 7 பேப்பர். இதுல ரெக்கார்டிங்கை வந்து பிள்ளைகள் நீங்க பெரும்பாலும் என்ற வெப்சைட்ல தான் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் பிள்ளைகள். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு லொக் ஆன பிறகு உங்களுக்கான ப்ரொஃபைல் ஒன்று கிடைக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கான ப்ரொஃபைல் ஒன்று உங்க 2 வெப்சைட்ல கிடைக்கும். ஸோ நீங்க அதுல உங்களுக்கான தேவையான கோர்ஸ் இங்க எட் ஆகும். ஏற்கனவே 30 நாள் கோர்ஸ் இருக்குது, போய்கொண்டிருக்குது. அதுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி ரெக்கார்டிங் பார்க்கணும், PDF பெற்றுக்கொள்ளணும் என்று தெரியும். ஸோ இங்க நீங்க கிளிக் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து இதுதான் இந்த பேப்பர் கிளாஸுக்கான சைட்ஸ். சரியா? இங்க பே பண்ண உடனே இந்த இடத்துல நீங்க பே பண்ண தேவையில்லை. நீங்க டிரெக்டாவே இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுங்க பிள்ளை. நீங்க நான் எக்ஸஸ் கொடுத்தில்ல, பே பண்ணிட்டு எனக்கு ரிசிப்டை சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை நான் ஆன் பண்ணி விட்டுருவேன். நீங்க பாத்தீங்கன்னா கட்டணம் செலுத்தாத மாணவர்கள் இது லொக்காகி தான் பிள்ளைகள் இருக்கும்.
கட்டணம் செலுத்திய பிறகு உங்களுக்கு இது எல்லாமே டிக் ஆயிடும். ஓகேவா? கட்டணம் செலுத்தின பிறகு இதெல்லாம் டிக் ஆகும். உங்களுக்கான பிடிஎஃப் இந்த இடத்துல ரெக்கார்டிங் போடும் பிள்ளைங்க, இந்த இடத்துல ரெக்கார்டிங் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். ஓகேவா? இந்த ஏற்கனவே அம்மனா அப்படிங்கிறவங்களோட ப்ரொஃபைல வந்து நான் இங்க போட்டிருக்கிறேன். அவங்க லொக் ஆகினது, அவங்களோட போன்ல லொக் ஆகி இருக்கிறாங்க. அவங்களுக்கான கோர்சஸ் மெட்டீரியலை நீங்க தனியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிள்ளைகள். போஸ்ட் மெட்டீரியலை நீங்க தனியாவே பிடிஎஃப் வந்து தனியாவே நீங்க வில்லனைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க ஃபுல்லாவே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பிடிஎஃப் எல்லாம் முறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியப்பாடில்லை. நீங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்க ரெக்கார்டிங் பார்க்கலாம். உங்களுக்கு கிளாஸ் முடிய நான் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கான பிடிஎஃப் வில்லனைக்கு அப்டேட் பண்ணிடுவேன் பிள்ளைகள். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கட்டணம் பார்த்தீங்கன்னா முழு கட்டணம் இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே 5000 ரூபாய் தான் பிள்ளைகள். ஸோ கட்டணம் உங்களுக்கு ஒரேடியா செலுத்த முடியலன்னா 2 தவணை முறை நீங்க வந்து செலுத்த முடியும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளை? ஓகே, 10க்கு போடலாம் பிள்ளைகள். ஓகே, நீங்க வந்து சார் ஆல்சோ பேமெண்ட் 15 டே. ஓகே, பிரச்சனை இல்லை. 15 டேக்கு நீங்க வந்து போட்டுட்டு அதுக்கு 15 டேக்கு வரை நீங்க பிறகு போடலாம். அது பிரச்சனை இல்லை. நாங்க பார்ப்போம். கட்டணம் செலுத்தின பிறகு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஓகே சார், எனக்கு 10 மணிக்கு பிறகு கிளாஸ் போடுறீங்கன்னு சொன்னா எனக்கு ஓகே பிள்ளைகள். எல்லாருக்கும் ஓகேண்டா எனக்கும் ஓகே. நான் பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி தான் நான் 9 மணிக்கு போட்டிருக்கேன் பிள்ளைகள். நாங்க ஒரு 1 hour கழிச்சு போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து இந்த கிளாஸை ஜாயின் பண்ணிக்கல முடியும். ஓகே, ஓகே சார். ஓகே, எல்லாருக்கும் ஓகே. ஒரு சிலருக்கு ஓகே, எல்லாருக்கும். நேற்று 2-3 பேர் பே பண்ணிருக்கீங்க பிள்ளைகள். அவங்களுக்கும் ஓகேன்னு சொன்னா பே பண்ண பிறகு நாங்க எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு கிளாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணோம் என்ன டைம் வந்து போடுறது. வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளை? எதுவும் கேட்கணுமா? நோ சார். ஓகே பிள்ளைகள், அப்போ உங்களுக்கு நான் எந்த சொல்ல தேவையில்லை. நான் உங்களுக்கு படிப்பிக்கிறது உங்களுக்கு கிளியர் சார், எனக்கு ஓகேன்னு சொன்னா நீங்க வந்து ஜாயின்ட் ஆகலாம். அது நான் உங்களை வெட்படுத்த போறது இல்லை. உங்களுக்கு ஓகே, எனக்கு விளங்கும். இப்படிதான் தொடர்ந்து எல்லா வகுப்புகளும் இப்படிதான் பிள்ளைகள் படிப்பிப்பேன். ஸ்டார்ட்ல இருந்து லாஸ்ட் மட்டும் இப்படியே தான் கிளாஸஸ் போய் கொண்டிருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னா பேமெண்ட்டை போட்டு ரிசிப்டை சென்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே, நாங்க இன்னைக்கான வகுப்பை முடிச்சுக்கொள்வோம் பிள்ளைகள். ஏதாவது டவுட் இருக்கா? நாங்க க்ளோஸ் பண்ணுவோமா இப்ப கிளாஸை? ஓகே சார். ஓகே சார். ஓகேப்பா, குட் நைட். ஓகே சார். நாங்க அடுத்து Good night, sir. ஓகே, குட் நைட், பாய், தேங்க்யூ.